பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய தக்காளி, உப்பு, கஸ்தூரி மேத்தி, சன்ஃப்ளவர் ஆயில், ஏலக்காய், வெறும் மிளகாத்தூள், ஜீரகம், மஞ்சள் தூள், ஷாஹி பன்னீர் மசாலா, கரம் மசாலா. இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, உடைச்ச முந்திரி, பன்னீர், பட்டர், ஊத்துக்குழி வெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான், சர்க்கரை, இஞ்சி பூண்டு விழுது. இது ஃப்ரெஷ் க்ரீம் வீட்டிலேயே தயாரித்தது. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் சட்டுன்ட்டு ஒரு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலாம். இப்போ செய்முறையை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் என்னோடய ஸ்டைலில் இந்த ரெசிபி பண்ணுறேன். நான் எப்போவுமே கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு தான் இந்த ரெசிப்பியில் கடைசியாக பட்டர் சேர்ப்பேன். இது குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெயும் ஜாஸ்தி வரணும். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் பண்ணுறேன் நான். இப்போ எண்ணெய் காயட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜீரகம் தாளிக்கணும். ஜீரக பொடி போட மாட்டேன், அதனால் கொஞ்சம் தாராளமாகவே ஜீரகம் தாளிச்சிடணும். ஜீரகம் பொரிஞ்சு வந்த உடனே ரொம்ப நேரம் பொரிய விடக்கூடாது. வந்த உடனே வெங்காயம், இந்த வெங்காயம் கொஞ்சம் பொடியாக அரியணுங்க. இந்த ரெசிபிக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றி ஃபஸ்ட்டு செய்கிறேங்க. கடைசியாக பட்டர் போடுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டே பட்டர் போட்டுட்டா அது கீ மாதிரி ஆகிடுது. பன்னீர் கீ மசாலாவாக ஆகக்கூடாதுன்ட்டு கடைசியாக தான் பட்டர் போடணும் இந்த இதுக்கெலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எந்த ரெசிபி பண்ணாலும் வெங்காயம் வதங்கினா தான் அந்த ரெசிபி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 7 பேர்லேருந்து 8 பேர் சாப்பிட்லாம் இந்த ரெசிப்பியை. அந்த அளவுக்கு தான் நான் பண்ணுறேன். நான் 2 பன்னீர் எடுத்து வச்சுருக்கிறேன். வேணும்னா இன்னொரு 3 பன்னீர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கடாயில் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ அடுத்தது தக்காளியை வதக்கிக்கலாம் வேறு கடாயில். தக்காளி வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். தக்காளி நல்லா வதங்கினா தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் சூடான அப்புறம் இந்த நறுக்கின தக்காளி இதில் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணும். இதுக்கு தக்காளி இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் வதங்கி வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படிலாம் பச்சை வாடை வரும். இதுதாங்க டெக்னிக்கு. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கணும். சில பேர் வந்து எண்ணெய் ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவங்க வந்து வேக வச்சுடுவாங்க தக்காளியை. இது குவான்டிட்டி ஜாஸ்தினால நான் 2 கடாயில் பண்ணுறேங்க. கம்மியாக அளவு ஒரு 4 பேர் 3 பேருக்கு செய்யணுன்னா ஒரே கடாயில் இது 2த்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த குவான்டிட்டி ஜாஸ்தினால இன்னும் டேஸ்ட் நல்லா வரணுன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக வதக்கிக்கலாம். சில பேர் 3 பேருக்கு வீட்டில் இருப்பாங்க மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுக்கு செய்யணுன்னா ஒரே கடாயிலே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்ல ஒரு பேல் ரோஸ்க்கு கலருக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு விழுது நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுறேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடணும். போட்டுட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு தான் ஒரு ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. நான் எப்போவுமே முழுசாக இஞ்சி பூண்டு போட்டு வதக்க மாட்டேன். அதை சரியாக வதக்க முடியாது. அதனால் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வெங்காயத்தோட வதக்குவேன். ஃபஸ்ட்டுக்கு வெங்காயம் எப்படி கலர் மாறி இருக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இஞ்சி பூண்டை போடணும். இதில் இஞ்சி பூண்டு போட்ட உடனே சும்மா ஒரு டீஸ்பூன் உப்பு போடணும். அப்போ சீக்கிரம் வதங்கிடும். இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுன்னா இந்த கிரேவி அடிச்சுக்க முடியாதுங்க டேஸ்ட்டு. இதுதான் மேஜிக் ஆஃப் திஸ் கிரேவி. இப்போ 4 காஷ்மீரி சில்லி போடுறேங்க. இது வந்து ரொம்ப கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 6 சில்லிஸ் நான் போட்டிருக்கிறேன். இதையும் இந்த இதிலே வதக்கிக்கலாம். இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்போ இந்த கடாயில் இருக்கிற தக்காளி கிரேவியை இதுக்கு கொண்டு போய் கொட்டிடணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாங்க. இது வந்து வெறும் மிளகாத்தூள், நல்ல காரமாக இருக்கும். இது வந்து 2 ஸ்பூன், ஏன்னா ஆல்ரெடி காஷ்மீரி சில்லிஸ் போட்டிருக்கிறோம். இது வெறும் தனியாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன். இது வந்து ஷாஹி பன்னீர் மசாலாங்க. இதுதான் இந்த பன்னீருக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா போடலாங்க, இதுதான் டேஸ்ட்டே. நல்ல 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ மஞ்சள் தூளுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எப்பவுமே இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு அளவு தெரியும். இப்போ கொஞ்சம் சர்க்கரைங்க. இது ஒரு ஸ்வீட்டான ரெசிபி, அதனால் நல்ல சர்க்கரை போடலாம். அந்த பன்னீர் பட்டர் மசாலாமே அந்த நாக்கில் அந்த தித்திப்பு தெரியணும். அதனால் ஒரு 1.25 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா அந்த கிரேவியோடு சேர்த்து கிளறி விடணும். எப்படி வருது பாருங்கள். இந்த ரெசிபிக்கு முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னதுன்னா கேஷ்நட்டும் இந்த ஏலக்காவும் தாங்க. இதுதான் வாசனை கொடுக்கும் ரெசிபிக்கு. உங்களுக்கு அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் அந்த வாசனை இதெல்லாம் கொடுக்குறது வந்து இந்த கேஷ்யூவும் இந்த ஏலக்காவும். நான் கொஞ்சம் நிறைய செய்கிறதுனால ஒரு 4 ஏலக்காய் போதுங்க. அப்போ தான் நீங்கள் ஹோட்டல் ஸ்டைல் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படிலாம் வராது. இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தழும்பி வந்துருச்சு. இதுதான் உங்களுக்கு இண்டிகேஷன். இந்த ரெசிபி நல்ல இந்த ரெசிப்பியில் இருக்கிற வெங்காயம், தக்காளி, இந்த காஷ்மீரி சில்லி, இந்த நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாமே வதங்கிடுச்சுன்ட்டு உங்களுக்கு இதுதான் இண்டிகேஷன். இந்த எண்ணெய் தழும்பி வந்துட்டாவே ரெடின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா, ஃபேனுக்கு அடியில் நல்லா ஆற வச்சுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்ச உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோட என்னெல்லாம் ஆட் பண்ணணுன்ட்டு. இப்போ அதுக்குள்ளே நம்ம பன்னீரை கட் பண்ணிக்கலாங்க. பன்னீர் க்யூப்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தாங்க சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதாக இருந்தால் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவோ இல்லை எந்த கிரேவியில் போட்டாலும் அது ரொம்ப கரைஞ்சி போயிடும். அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இப்போ வந்து பன்னீரெல்லாம் இந்த மாதிரி பீஸஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ அரைச்ச விழுதை வந்து இந்த கடாயில் மறுபடியும் கொட்டிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணுங்க. இந்த கிரேவிக்கேற்ற தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டு, அதாவது முந்திரியும் ஏலக்காவையும் அரைச்சி வைக்கணும். அரைச்சதை இதில் ஊற்றணும். இது தாங்க டேஸ்ட் கொடுக்கும். நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வாசனையும் கொடுக்கும். நான் இந்த பாலாடை எடுத்து வச்சேன் இல்லைங்களா, ஹோம்மேட் பாலாடை. இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு இந்த முந்திரி பருப்பு அரைச்ச மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சிக்கிட்டா இதுதான் ஃப்ரெஷ் க்ரீமு. வீட்லேயே எப்படி ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணுறது நான் சொல்லித்தரேங்க. பாலை நல்லா காய வச்சு ஆடை வர அளவுக்கு வைக்கணும். அந்த ஆடையை கொஞ்சமாக ஸ்பூனில் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இந்த கடைசியாக பன்னீர் கிரேவி முடிகிற நேரத்தில் இந்த ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீமை நீங்கள் போடலாம். இது ஆடட் டேஸ்ட் டு த கிரேவி. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சு ஓட்டைகள் வருது பாருங்க பாயில் ஆகிற நேரத்தில். இது மாதிரி வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் கிரேவி. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், வெண்ணெயை போடணும், பட்டர். அவங்கவுங்க ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி பட்டர் போடலாம். நான் கொஞ்சம் ஜாஸ்தியே போடுவேன். எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க பட்டரு. ஸோ பட்டர் போட்டிங்க. பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். நான் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பன்னீர் பேக்கெட் கட் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த பன்னீரெல்லாம் இதில் போடலாம் இந்த ஸ்டேஜில்.
பன்னீர் போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க, ஹார்டாகிடும். ஸோ உடனே ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் எடுத்துடணும். நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது பன்னீர் போட்டு. ஆனால் நம்ம உப்பு பார்க்கல. கடைசியாக என்ன பண்ணோங்க, இந்த ஃப்ரெஷ் க்ரீமுன்னு நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பால் ஆடைய மிக்சி ஜாரில் அடித்து வச்சோம் இல்லைங்களா, இதை கடைசியாக இதில் போடணும். இது ஒரு ஆடட் டேஸ்ட்டுங்க. நான் கடையில் எப்போவுமே ஃப்ரெஷ் க்ரீம் வாங்க மாட்டேன், அதுக்கு பதில் பால் ஆடையிலேருந்து எடுத்து போட்டுடுவேன். இது வந்து கஸ்தூரி மேத்திங்க, இதை கழுவிட்டு தான் போடணும். இப்போ நான் இதை கழுவிட்டு இந்த ரெசிபியில் போடுறேன். இதை போட்டோன்னே ரெசிபியோட டேஸ்ட் ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த நார்த் இண்டியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அப்புறங்க இந்த கழுவின மேத்தி லீவ்ஸ், கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுனால நிறைய போடுறேன், இல்லைன்னா கொஞ்சம் போட்டாவே போதும். இது எப்பவுமே கழுவிட்டு தாங்க போடணும், கழுவாமல் போட்டால் இது நல்லா வரமாட்டேங்குது. இந்த ஃப்ரெஷ் மில்க் க்ரீமு, இந்த கஸ்தூரி மேத்தி, பன்னீர் இதெல்லாம் சேர்த்து இந்த கிரேவியை நல்லா கிளறி விடணும். இப்போ கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் கொதிக்கிறதுக்கு. 2-3 நிமிஷத்தில் ரெசிபி தயாராகிடும். கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா போடணும்னு எனக்கு தோணுச்சுங்க, அப்போ நல்ல டேஸ்ட் வரும்ட்டு சும்மா கொஞ்சம் நல்லா அந்த வாசனைக்காக. வீட்டில் கொஞ்சம் தாங்க கொத்தமல்லி இருந்துச்சு, இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல, திடீர்னு ஆன் தி ஸ்பாட் பண்ணேன். ஸோ கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி இதில் போட்டுடலாம். இது என்னோடய கிச்சன் சிசர்ஸு. கொஞ்சமாக கொத்தமல்லி போடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அந்த மேத்தி லீவ்ஸ் போட்டதுனால கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டால் போதும். சில பேருக்கு நிறைய கொத்தமல்லி பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் நான் சொன்ன கன்சிஸ்டன்சியோட வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.